ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளில் கிறிஸ்பியாக ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நானும் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தது தான். ஆனால் இதோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்வீட்டாக, ரொம்ப மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி கிறிஸ்பியாகவும் அதே டேஸ்ட்டோடு தான் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு பத்தாது. மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டுற டேஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸுக்கு இருக்குது. வாங்க இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 250 கிராம் மைதா. இதுக்கு கோதுமை மாவும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த அளவு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் கோதுமை மாவில். ஆனால் மைதா மாவில் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துருக்கேன். சுகர் பொடி பண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த மாவு பிசையும் போது கரெக்டாக நம்ம பிசைஞ்செடுக்க முடியும். இனிப்பு அதிகம் பிடிக்கிறவங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுதான் கரெக்டான அளவு. கூடவே 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இனி இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்க்கு பதிலாக இதில் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. நெய் விட்டு செய்யும்போது இது அதிக நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எண்ணெய் விடும்போது சீக்கிரமாக அது கெட்டு போகும். நெய், சுகர் எல்லாமே நல்லா மாவில் மிக்ஸ் ஆகும்படி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி உருட்டி பார்த்துக்கோங்க. உருண்டை வந்ததுமே இப்படி பிடிச்சி பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ஒரு பருவம். இதில் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எள்ளு பிடிக்கும்னா 1 டேபிள் ஸ்பூன் எள் வரை இதில் சேர்க்கலாம். சுடு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்செடுக்கணும். தண்ணி ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. நம்ம கை தொடுத அளவுக்கு சூடு இருந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்செடுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சப்பாத்தி மாவுக்கெல்லாம் மாவு பிசையதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி ரொம்ப விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். நம்ம இதில் சுகர் சேர்த்துருக்கோம். அதனால் டக்குன்னு இது தண்ணி ஆகும். அதனால் தண்ணி விடும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா, கை விரல் விட்டு அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக போகுது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி இதை 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் வைக்கலாம். அதிக நேரம் வேண்டாம், 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மாவு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. மீண்டும் ஒரு தடவை கூட அந்த மாவை பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உருளையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் உருளை எந்த அளவு சைஸில் எடுப்போமோ அதே அளவில் எல்லா உருளையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இனி சப்பாத்தி பரத்தக்கூடிய பலகையோ இல்லை நீங்கள் எதில் சப்பாத்தி பரத்துவீங்களோ அதில் கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உருளையும் பரத்தி எடுக்கணும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பரத்தி எடுக்கிறத விட நல்ல நைஸாக பேப்பர் மாதிரி பரத்தி எடுக்கணும். அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இது நல்ல நைஸாக பரத்தி எடுக்கணும். ரொம்ப பேப்பர் மாதிரி பரத்தி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பரத்தி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பருத்தி எடுக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. ரொம்ப நைஸாக இருக்குது. நம்ம போடக்கூடிய அந்த எள்ளெல்லாம் நல்ல தெளிவாக தெரியாத அளவுக்கு நம்ம பருத்தி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பருத்தி வச்சு அதில் ஒரு ஷீட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் எங்கும் படும்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு இதுக்கு மேலே தூற்றி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நிறைய லேயர் கிடைக்கும். அதனால தான் இப்படி பண்ணணும். இனி மீண்டும் அதுக்கு மேலே ஒரு ஷீட்டை போட்டு மீண்டும் இதே மாதிரி நெய் தடவி மீண்டும் மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீண்டும் அடுத்த ஷீட்டை போட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே லேயர் பை லேயராக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக இருக்கக்கூடிய ஷீட்டு மேலே மீண்டும் நெய் தடவி கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருளையாக்கி எடுக்கணும். உருளையாக்கி எடுக்கும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருளையாக்கி எடுக்கணும். அப்போ தான் அந்த லேயர் எல்லாம் நல்லா செட் ஆகி வரும். இந்த மாதிரி நீள வாக்கில் உருளையாக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக போட விடாது.
இந்த அளவுக்கு பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இனி இதில் ஒரு பீஸை கையில் எடுத்து இந்த மாதிரி ஷேப் ஆக்கி ஒன்று விட்டுக்கோங்க. ஷேப் ஆக்கி விட்டதுக்கப்புறமா மீண்டும் கல்லில் கொஞ்சமாக மாவு போட்டு இதே மாதிரி லேயர் மேலே தெரியுது மாதிரி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் பருத்தி எடுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பருத்த விடாது, நைஸாக பருத்தி எடுத்தால் போதும். ரொம்ப பெருசாகவும் பருத்த வேண்டாம், நல்லா திக்காக பருத்தி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கனமாக பருத்தி எடுக்கணும். அப்போ தான் நல்லா முறிஞ்சு வரும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல லேயர் எல்லாம் விட்டு வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பருத்தி எடுத்ததுக்கப்புறமா இனி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நான் கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்கான்னு இதில் இருந்து மாவு கொஞ்சமாக போட்டோன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு போட்டதுமே இந்த மாதிரி மேலே வந்ததுன்னா நம்ம ஆயில் கரெக்டாக சூடாக இருக்குன்னு அர்த்தம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப கலரும் வராமல் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு கலரும் கிடைக்கும், லேயரும் கிடைக்கும். இந்த பூரி நமக்கு பொள்ளி வரக்கூடாது, பூரி மாதிரி இது பொள்ளி வரக்கூடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா வேணாலும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், இல்லை 2-3 சேர்த்து போட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மீண்டும் திருப்பி விட்டுக்கோங்க. எக்காரணம் கொண்டு ஃப்ளேம் அதிகப்படுத்தி வைக்கக்கூடாது. தீ அதிகப்படுத்தி வைக்கும்போது நம்ம இதில் சுகர் சேர்த்ததுனால இது உள்ளாடி கிறிஸ்பியாக வர்றதுக்கு முன்னாடியே செவந்து போகும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் மீடியம் ஃப்ளேமில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ஆயிலெல்லாம் நுரை அடங்கி இந்த அளவுக்கு சிவந்து வந்தால் போதும். இனி இதை சிவக்க விடக்கூடாது. இதுக்கு மேலே சிவக்கும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவு சிவந்து வந்ததுமே இதை ஆயிலேருந்து நம்ம வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சா 1 மாதம் வரைக்கும் இதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.